இங்க அனாமிகா நைட்டு நடந்தத நினைச்சு ரொம்பவே யோசனையில இருக்க. அப்ப விஜய் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட போய் பேசுறதுக்காக அனாமிகா போறாங்க. ஆனா அனாமிகா கிட்ட ஒரு வார்த்தை கூட முகம் கொடுத்து பேசல. இனிமே இன்னொரு தடவை இந்த வீட்ல உன்னால நம்ம 2 பேருக்கும் நடக்கிற தனிப்பட்ட விஷயங்கள பொது வெளியில நீ நடந்துக்கிட்டா, அத எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நீ நடந்துக்கிட்டினா, அப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணுமா இல்லையான்றத நான் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல. இத நினைச்ச அனாமிகா, இல்ல இந்த மகாவால தான். இன்னைக்கு விஜய் நம்மள திட்டிட்டு போறான்னா, இதுவும் மகாவால தான் நினைச்சு இங்க மகா மேல ரொம்பவே வருத்தத்திலயும், செம கோவத்திலயும் இருக்காங்க. ஆனா அத வெளிக்காட்டிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிற எங்க அனாமிகா, தான் நல்லவன்ற மாதிரி எல்லார் முன்னாடி காட்டிக்கிறதுக்காக நைட்டு நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மகா. எனக்கு உங்கள வெறுப்பேத்தணும், உங்கள கஷ்டப்படுத்தணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து வர சூர்யா, இனிமே இங்க விஜய் அனாமிகாவோட வாழ்க்கையில எந்த காரணத்த கொண்டும் மகா தலையிட மாட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி எல்லாரையுமே அதிர வைக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அனாமிகா இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டா அப்புறம் நம்ம மகாவை சீண்டவே முடியாது, மகாவை கஷ்டப்படுத்த முடியாது, மகாவை வச்சு பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அனாமிகா யோசனையில் இருக்காங்க. என்ன அனாமிகா, இனிமேலாவது இந்த பிரச்சனையை நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சூர்யா சொல்ல, நான் எதுக்கு மாமா பிரச்சனை பண்ண போறேன்னு அனாமிகா சொல்ல, இல்ல மகா உங்களோட வாழ்க்கையில வர்றதுனால தானே மகாவால பிரச்சனை வருதுன்னு இங்க எல்லாருமே மகாவை திட்டுறாங்க. இனிமே அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. விஜய் உனக்கும் தான், உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ, அதை விட்டுட்டு மகா அண்ணின்னு சொல்லி மகாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத கடைசியா நிறுத்திக்கொண்டு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோவமா பேசிட்டு சூர்யாவும் கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு எல்லாருமே தன்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இங்க அனாமிகா என்ன பண்றது, திரும்பவும் மகாவை கஷ்டப்படுத்தணும், இப்ப வேற எங்க மாமா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு, இனிமே இங்க நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாம இங்க மகாவும் மூக்க நுழைக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்காங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த ஐஸ்வர்யா வேற கர்ப்பமா இருக்கால, பேசாம அவளை வச்சு நம்ம காய் நகர்த்த வேண்டியதான் அப்படி நினைச்சு எங்க அனாமிகா, இங்க என்ன பண்றது, எப்பயுமே ஐஸ்வர்யா ரூம்ல தானே இருப்பா, இப்ப இந்நேரம் இங்க கீழே இருக்கா, பேசாம நம்ம அந்த ரூமுக்கு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடும் நினைச்சிட்டு இங்க அனாமிகா என்ன பண்றாங்கன்னா நேரா மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போறவங்க ஐஸ்வர்யா உள்ள என்ட்ரி ஆன உடனே கீழே வலிக்கிட்டு சாயிற மாதிரியான ஒரு பொருளை கீழேயும் போட்டுறாங்க. இதை கவனிக்காம ஐஸ்வர்யா வந்தா கண்டிப்பா கீழே விழுவா, கீழே விழுந்தா அவளுடைய கர்ப்பம் கலையும். இந்த பழிய தூக்கி இன்னும் மகா மேல போடுவோம், மகா மேல போட்டு அந்த பழிய பெருசாக்குவோம், இதனால பிரச்சனை வரணும் அக்கா தங்கச்சிக்கு இடையில, அப்படி இல்லையா இந்த குடும்பத்துல பிரச்சனை வரணும், இது ரெண்டுல இது ஒண்ணு நடக்கலனாலும் இன்னொரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஐஸ்வர்யாவோட கர்ப்பம் கண்டிப்பா கலைஞ்சதுன்னா இந்த கௌதம்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஏற்படும். அதுக்கப்புறம் சித்ரா தேவியாத்த சொல்லவே வேணாம், கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் அவங்க பொறுத்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா இங்க சித்ரா தேவியை ஐஸ்வர்யாவை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பம் ரெண்டா போறது ரொம்ப நடக்கும். அப்புறம் மகாவும் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய வாழ முடியாது, தன்னுடைய அக்காவுக்கு எப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு கவலையில அவளும் தன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ மாட்டான் அப்படி நினைச்சு ரொம்ப பெரிய பிளான் போடுறாங்க. அதே போல அவங்களும் செய்யறாங்க. இதே போல என்ன பண்றாங்கன்னா இங்க ஐஸ்வர்யா நேரா மாடிக்கு போறாங்க. அதே நேரம் இங்க ஜூஸ் போட்டு வச்சிருந்த மகா தேடுறாங்க, அக்கா எங்க அப்படின்னு சொல்லி தேட தாத்தா பாட்டி சொல்றாங்க, இப்பதாம்மா அவன் மேல மாடிக்கு போனா அப்படின்னு சொல்ல, நான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னா அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாளேன்னு சொல்ல, இல்ல அவளுக்கு ஏதோ கொஞ்சம் மயக்கமா வருதுன்னு சொன்னாமா, அதான் நாங்களும் போய் படுக்க சொன்னோம், போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ற. உடனே இங்க மகா சொல்றாங்க, சரி தாத்தா நான் போய் மேலேயே கொடுத்துட்டு வரேன் அவளுக்குன்னு சொல்லிட்டு இங்க ஜூஸ் எடுத்துட்டு பின்னாடியே போறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு, அதை விட பெஸ்ட்டாவே நடக்குதுன்னு நினைச்சு அனாமிகா ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ நேராக மாடிக்க ஐஸ்வர்யா போகிறாங்க. ஐஸ்வர்யா பின்னாடியே தான் மகாவும் போயிட்டு இருக்காங்க. மகாவும் போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தலை சுத்தல் வருது ஐஸ்வர்யாவுக்கு. நேராக அந்த இடத்துக்கு போனதோட அந்த இடத்துல காலை வச்சு வலிக்கிட்டு கீழேயும் விழ போகிறாங்க. இவங்களுக்கு மயங்கியும் விழுந்துடுறாங்க. அந்த நேரம் இங்கே மகாவும் தாங்கி பிடிக்க அவங்க கீழே விழாமல் காப்பாற்றிடுறாங்க. தாத்தா பாட்டின்னு சத்தம் போட எல்லாரும் ஓடி வராங்க. ராஜலட்சுமியும் என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வர, அக்கா எதுவும் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே உடனே அனாமிகா, டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி எல்லாரும் கிளம்ப தாத்தா பாட்டின்னு கிளம்புறாங்க. நாங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதனால எங்கள் மகாவும் கூடவே ராஜலட்சுமியும் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க லேசான மயக்கம் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அனாமிகா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுறாங்க. அதுக்கு இடையில இங்கே சித்ரா தேவி வெளியில் போயிட்டு வரவங்க வீட்டுக்கு வந்த கையோட அனாமிகா கிட்ட கேட்குறாங்க ஐஸ்வர்யாங்கன்னு. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா, உட முடியல, கீழே விழுந்துட்டாங்கன்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா அனாமிகா கீழே இறந்ததுனால மேலே மாடியில் என்ன நடந்ததுன்ற விஷயமே தெரியல, அதில் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, வலிக்கு கீழே விழுந்துட்டாளா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கேட்குறாங்க. கௌதமும் ரொம்ப அதிர்ச்சியோட நிற்கா. ஆமாம், எப்படி நடந்துச்சுன்னு கூட தெரியல, பின்னாடியே மகாவும் போனா, ஒருவேளை மகாவே தள்ளி விட்டுருக்கலாம்லன்னு சொல்ல, அவன் எதுக்கு அவ அக்காவை தள்ளி விட போறான்னு சித்ரா தேவி கேட்க, அதுக்கு அனாமிகா சொல்கிறாங்க, என்னதான்
இருந்தாலும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தது மகா தானே. மகாவால இன்னமும் இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை கூட வந்து சேரல. அந்த ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும் மகாவுக்கு. அதனால கூட அவ அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்ல, சேச்சே, அவ மேல வேற என்ன பழி வேணாலும் போடலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவ செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. எது என்னவோ எனக்கு தோணுனதை சொன்னேன். ஒருவேளை இங்க ஐஸ்வர்யாவோட கற்பம் கலைஞ்சாலும் கலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க சித்ரா தேவிக்கு எதுவுமே புரியல. அதே நேரம் கௌதமும் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. எப்படி நடந்திருக்கும், அவ எப்படி கீழே விழுந்திருப்பான்னு தெரியலையே நினைச்சிட்டு இங்க உடனே ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்குள்ள இங்க தாத்தா பாட்டியும் கீழே வர, என்னம்மா என்னாச்சு, மகா ஃபோன் பண்ணாலான்னு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, ஒண்ணுமே இன்னும் பண்ணல, அதான் எனக்கும் ரொம்பவே படபடப்பா இருக்குன்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில இங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க ரிட்டன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. கைத்தாங்களா இங்க ஐஸ்வர்யாவை பிடிச்சிட்டு வர, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு போல, கரு கலைஞ்சிருச்சோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல அனாமிகா நிக்க, என்னமாச்சு, ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல வேலை தாத்தா, நான் கீழே விழ போற நேரத்துல மகா வந்து பிடிச்சதுனால என் குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு எங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதை கேட்ட அனாமிகாவுக்கு பகிர்ந்து ஆயிடுது. நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தத்துல நின்றுட்டு இருக்காங்க. உடனே சித்ரா தேவியும் கேக்குறாங்க, ஆமா, நீ நல்லா தானே இருந்த, மேல மாடிக்கு போனேன்னு சொல்ல, அதுவும் எப்படி கீழே விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் எனக்கும் தெரியலத்த, கீழே சரியா கவனிக்கல, அதான் கால் தடுக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏதாவது செய்ய போய் கடைசியில நாங்க தான் அந்த கெட்ட பேரை ஏற்படுத்திக்கணும், அப்புறம் இந்த குழந்தைக்கு எதுவும் ஒண்ணுன்னா கடைசியில நாங்க தான் கஷ்டப்படணும்னு சொல்ல, இதை கேட்ட ராஜலட்சுமி, வந்ததும் வராதுமா எதுக்காக இப்படி ஐஸ்வர்யாவை தட்டுறா, அவளே ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டால நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி போய் அவளை திட்டிகிட்டு இருக்க, வயிற்றுல வளர்றது உன்னோட பேர குழந்தை, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு இங்க சித்ரா தேவியை பார்த்து ராஜலட்சுமி சொல்றாங்க. அதை கேட்ட கௌதமும் சித்ரா தேவியும் அமைதியா நின்றுட்டு இருக்க, அனாமிகா ரொம்ப டென்ஷனோட அப்படியே உள்ள போறாங்க. இதை மகாவும் கவனிக்கிறாங்க. அதே நேரம் கௌதம் மேல மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல கீழே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இங்க கீழேயும் வராங்க. வர்றவங்க இங்க சொல்றாங்க, மகா சொல்றாங்க, அக்காவை கூட்டிட்டு போய் மேல கொஞ்சம் படுக்க வைக்கிறீங்களான்னு சொல்ல, உடனே இங்க ஐஸ்வர்யா கௌதமா பாக்குறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல, நீ இருக்கா, நான் போய் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க ஜூஸ் எடுக்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து எங்க கௌதம் வந்து தன்னுடைய போனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அந்த போன்ல உள்ளதை பார்த்ததுமே. என்ன இது, இங்க நம்ம கிட்ட மகான்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இங்க நடந்துட்டு இருக்க விஷயமே வேறையே அப்படின்னு சொல்ல, ஆமா நீயே பாருமா அப்படின்னு சொல்லி இங்க காட்டுறாங்க. அங்க கை வச்சு இங்க கைய வச்சு நம்ம அடிமடியிலே கை வைக்கலாம் நினைக்கிறாள் அவ, எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க கத்துறாங்க. ஏ அனாமிகா, ஏ அனாமிகா அப்படின்னு சொல்லி கத்த, என்னத்த, என்ன விஷயம், எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்கன்னு சொல்லி ரூம்ல இருந்து வெளியில வராங்க அனாமிகா. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்ல, என்னத்த என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி நிக்க, உடனே காயத்ரி கேக்குறாங்க சித்ரா தேவி கிட்ட, என்னாச்சு சித்ரா, எதுக்காக நீ இப்படி மருமக மேல கோவப்படுறன்னு சொல்ல, ஓ மருமக பண்ண காரியத்துக்கு அவளை அடிக்காம விட்டுருக்கனே நினைச்சு சந்தோஷப்படு, இன்னும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் நடந்திருக்கதே வேற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ என்னதான் ஆச்சுன்னு சொல்லி ராஜலட்சுமி வர, பாருங்கக்கா நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த போன்ல உள்ளதை எடுத்து காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது இது அனாமிகா பார்த்த வேலைன்னு. ஏற்கனவே இங்க கௌதம் வந்து ஐஸ்வர்யா ரூம்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவ என்ன பண்றா ஏது பண்றா, அதுவும் அத மதன் கூட பிரச்சனையில இருந்த போது அவங்க ரூம்ல இங்க யாருக்குமே தெரியாம கேமரா வச்சிருந்தாங்க. அந்த கேமராவை இன்னமுமே அவங்க எடுக்கல. அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த கேமராவும் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. யதார்த்தமா பார்க்க போனதுக்கு பிறகுதான் தெரியுது தன்னுடைய ரூமுக்கு வந்து எங்க அனாமிகா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்ததும் கடைசியில அவங்க கீழே வலிக்கு விழற மாதிரியான பொருளை எடுத்து இங்க கீழே போட்டதும் எல்லாமே அந்த கேமராவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு இங்க ராஜலட்சுமி, என்ன அனாமிகா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னக்கா என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து இப்படி அனாமிகாவை கேள்வி கேட்குறீங்க, அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி காயத்ரி வாங்கி பாக்குறாங்க. அதுக்கு இடையில சூர்யா விஜய் எல்லாருமே வர, எல்லாரும் அனாமிகாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, சூர்யாவுக்கு ஒன்றும் புரியல. சூர்யாவுக்கு கடைசியா அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே சித்ரா தேவி சொல்றாங்க, என்னதான் எனக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கல அப்படின்னாலும், ஆனா அவ வயித்துல வளர்றது, என்னதான் எனக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கலனாலும் ஆனாலும் அவள் வயிற்றில் வளர்றது என்னோட பேர குழந்தை, அந்த பேர குழந்தை மேலே பாசம் இல்லாமலாம் போயிடும். அதுவும் இந்த வீட்டுக்கு வரப்போகிற முதல் வாரிசு, அந்த முதல் வாரிசு இந்த வீட்டில் நல்லபடியாக பிறந்து வளரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை கெடுக்கிற விதமாக இன்னைக்கு இவ பார்த்துருக்க வேலையை நீங்களே பாருங்க. எதுக்காக இவ இப்படி செஞ்சான்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். அதை தெரியாமல் நான் இவளை எங்கேயும் நகர கூட விட மாட்டேன். அப்படி இல்லையா இவ பண்ண வேலைக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன காயத்ரி, கொடுக்கவா இல்லை நீ கேட்டு சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சித்ரா தேவி.
சொல்லி. இது கேட்டு பயந்த எங்க காயத்ரியும், சொல்லு அனாமிகா, நீ பண்ண வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, உனக்கு நான் இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன், கடைசியில பாம்புக்கு பால் வாத்தன்னு சொல்லி மகாவை தான் திட்டினேன். ஆனா இப்பல தெரியுது பாம்பு அவ கிடையாது நீன்னு அப்படின்னு சொல்லி எங்க காயத்ரியும் சொல்றாங்க. அனாமிகாவை பார்த்து எதுவுமே புரியாம நின்றுட்டு இருக்க விஜய், உன் பொண்டாட்டி பண்ண வேலையை நீயும் பாருடா, நீயும் பாருன்னு சொல்லி இங்க உடனே சித்ரா தேவி கொண்டு வந்து கொடுக்க, இதை பார்த்துட்டு விஜய் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அனாமிகாவுக்கு இந்த விஷயம் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுது, அதுவும் இல்லாம அவங்க ரூம்ல வந்து இப்படி கேமரா வச்சிருப்பாங்க, அதுல நம்ம மாட்டிப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க வந்து அனாமிகா இது ஐஸ்வர்யாவுக்கு வச்ச ஒரு வலை, அந்த வலையில வந்து சிக்கினது இப்போ அனாமிகா. அனாமிகா இப்போ கௌதமாலையும் சித்ரா தேவியாலையும் பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கௌதம் கேக்குறாங்க அனாமிகா கிட்ட, என்ன அனாமிகா, என்னுடைய குழந்தையை கொல்றதுக்காகவா இல்ல ஐஸ்வர்யாக்கா எதுவும் ஆகணுங்கிறதுக்காகவா? ஐஸ்வர்யாவுக்கும் எங்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஆனா என்னதான் இருந்தாலும் அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை, அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லி இதை கேட்ட இங்க ஐஸ்வர்யா கண் கலங்குறாங்க. முதல் தடவையா கௌதம் வாயிலேருந்து தான் குழந்தை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கதை நினைச்சு இங்க கலங்கி நிக்கிற. அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் எங்க அனாமிகா எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே எங்க அனாமிகாவை பயங்கரமான வார்த்தைகளால வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மேல சித்ரா தேவியால பொறுக்க முடியல, எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க அப்படின்னு பிடிச்சி கீழே பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறாங்க. அதுல அனாமிகா போய் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த கையோட இங்க திரும்பவும் கிளம்பி நிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கேக்குறாங்க, இப்போ இங்கதான் கீழே விழுந்த அப்படின்னு கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற நிலைமைக்கு வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாத்தா பாட்டி சொல்றாங்க உடனே அனாமிகா கிட்ட, என்னம்மா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, அதுவும் ஒரு சின்ன குழந்தைய வயித்துல இருக்க சிசுவை அழிக்கணும்னு நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கேன்னா அப்போ உன் மனசுல என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க அனாமிகா ரொம்ப ஒரு தடுமாற்றத்தோட நிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்ப போறது கிடையாது. இப்ப என்ன சொல்லி தப்பிக்கலான்னு சொல்லி யோசனையில இருக்க, அப்ப பக்கத்துல வர விஜய் பல்லான்னு ஒரு அறையும் விடுறாங்க. அந்த அறையிலையும் கீழே போய் விழ உடனே சூர்யா வந்து தடுக்கிறாங்க. டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி இழுக்க, உடனே இங்க சொல்றாங்க, இவளால ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாம் இவளால தான். என்னைக்குமே மகாணி மகாணின்னு மகாவை மட்டும் திட்டிட்டு இருக்கீங்களேம்மா, இவளை நான் லவ் பண்ணதே பெரிய பாவம்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தையை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து நம்ம குடும்பத்துல இருக்க நிம்மதியை நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லி இங்க விஜய் அழுக. இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இப்போதே தெரியல இவளுடைய எண்ணம் என்னன்னு, நம்ம குடும்பத்துல யாரும் நிம்மதியா வாழக்கூடாது, அதுதான் இவளோட எண்ணம். இன்னைக்கு இங்க ஐஸ்வர்யா அண்ணியோட வயித்துல இருக்க குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சா, அதுக்கப்புறம் மகா அண்ணி ஏதாவது செய்யணும்னு நினைப்பா, அப்புறம் தாத்தா பாட்டின்னு ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் இவ தன்னுடைய வேலையை காட்டிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் நம்ம பார்த்து பொறுமையா பார்த்து மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணுமான்னு, எனக்கு இந்த வாழ்க்கை தேவை கிடையாது, இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வாழறதுக்கு கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க அனாமிகா அதிர்ந்து போய் விஜயை பார்க்க, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாதுன்னு பயங்கரமா திட்டுறாங்க எங்க விஜயம்.